தமிழருங்கிறத ஒருத்தர் எதை வச்சு சொல்வீங்க? தமிழங்கிறது பிறப்பை வச்சு தீர்மானிக்கப்படும். பிறப்பின் வழியே எது தாய்மொழியோ அதான் அடையாளம். அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, தமிழர்கள் எப்படி நீங்க அடையாளம் காட்டுறீங்க? தாய்மொழி தாங்க அடையாளம், தாய்மொழி தான் அடையாளம், மொழி வழி தான் தேசியம். இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். மொழி வழி தான் தமிழ் தேசியம். நல்ல தெலுங்கு தாய்மொழியா வச்சிருக்கிறவங்க வீட்லயே வந்து தமிழ் தான் தமிழ்நாட்டுல வசிப்பிடமா வச்சு தமிழ் தான் பேசுறாங்க. கௌரவம் கௌரவம்னு கௌரவத்தையே. தமிழர் என்று நீங்கள் யாரை வரையறைப்படுத்துவீர்கள்? தமிழர்கள் இவர்கள் தான் அப்படின்ற சர்டிபிகேட்டை கொடுக்கறது திரு சீமான் தானே. இது உங்களை பொறுத்த அளவுக்கு தமிழர் அப்படின்னா எப்படி அதை நீங்க விவரிக்கிறீங்க? இல்ல இப்போ நாம் தமிழர் அப்படிங்கறத நீங்க முன்முடிகிறீங்க. இப்ப கேள்வி என்னன்னா, யார் தமிழர் அப்படிங்கறதுல இப்ப நிறைய கேள்விகள் வருது. தமிழர் யார் என்பதற்கான வரையறை என்ன? எத்தனை தடவை இதே கேள்வியை கேட்டீங்க? திராவிடர்னு நீங்க சொன்னீங்க. யாரெல்லாம் திராவிடர்? இந்த சான்றிதழ் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது உங்களுக்கு? அந்த அந்த சொத்து நான் தமிழன் சொல்றேன். நீ என்ன நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சு கேள்வி வச்சிருக்கிற? நீ இவ்வளவு திராவிடன், நீ யாராரு திராவிடன்? அப்ப என்கிட்ட கேள்வி கேட்டி இல்ல, அயோக்கிய நாய்களா? யாரெல்லாம் தமிழன் கேள்வி கேட்டா அயோக்கிய நாயே நீ பதில் சொல்ற. யாரெல்லாம் தமிழன் தெரியாம உன்னை தமிழ்நாட்டில் வாழ விட்டது தப்புடா. வாழ விட்டது தப்பு இல்ல. நாங்க 40 விழுக்காடு இருக்கோம். அப்ப 40 விழுக்காடு உங்களை விட்டது தப்பு. எல்லாருமே தமிழராகி விட்ட பிறகு தமிழ் புத்தாண்டு பொங்கலுக்கு மட்டும் விடுமுறை விட்டால் போதும் இல்லையா? அப்புறம் அதுக்கு உகாதி, அப்புறம் அதுக்கு ஏகாதி, ஆந்திர வருட பிறப்புக்கு, தெலுங்கு வருட பிறப்புக்கு, கன்னட வருட பிறப்புக்கு, ஓணத்துக்கு, அதுக்கெல்லாம் எதுக்கு விடுமுறை?